ஜெய் ஸ்ரீமன் நாராயணா. நம்ம இந்த பெண் பிள்ளை இருக்க சீன் பார்த்துன்னு வரோம். வழக்கம் போல் வைத்தமாநிதி கோவிலில் நம்ம சுவாமி போகும்பொழுது எதிர இந்த குழந்தை வர நிறைய கேள்விகள்லாம் கேட்டாலும் பார்த்துட்டே வரும். பார்த்திங்களா, அந்த குரு கடாட்சம் அப்படிங்கிறத அவளுக்கு எப்படி உள்ளேந்து எப்படி சக்தி கொண்டு வந்திருக்குன்னு மட்டும் பாருங்க இல்லையா. எத்தனையோ பேர் நம்மளெல்லாம் கொஷின் கேட்குறா, கஷ்டப்படுறோம் தான் சொல்லுவோம், இல்லை ஏதாவது குறை சொல்லுவோம். ஆனால் அந்த பெண் பிள்ளை குரு கடாட்சத்தினால எப்பேற்பட்ட வார்த்தைகள் ராமாயணம், மகாபாரதம், ஆச்சாரிகள், ஆழ்வார்கள் ஒருத்தர் விட்டு வச்சாளா? இன்னைக்கு ஆழ்வாரை விட்டு வைக்கல. அது எந்த மாதிரி ஆழ்வாருங்கன்னா திருமங்கை ஆழ்வார். அவரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் வாங்கோ. திருமங்கை ஆழ்வாரோட அப்பாவோட பேர் ஆலிநாடான், தாயார் வள்ளித்திரு அப்படின்ட்டு பேர். இவருடைய இயற்பெயர் நீலன் அப்படின்னு பெற்றோர்கள் பெயரிட்டார். இவர் காவேரி வளநாட்டில் திருவாலி அப்படின்ற நாட்டில் திருக்குறையலூர் அப்படின்ற ஊரில் 7ஆம் நூற்றாண்டில் பிறந்திருக்காரு. சின்ன வயசுலேருந்தே நல்ல கல்வி, கேள்வி இதெல்லாம் பல கலையும் கற்றாரு. அவர் இளமையிலே போர்க்கலையும் கற்றாரு. இவர் போர் திறத்தையும் உடல் வலிமையும் வனப்பையும் வளர்த்து கொண்டே இருக்கார். அப்போது நீலன் அப்படின்ற முத்தரையர் மன்னனிடம் படை தளபதியாக இருந்தார். இவர் சோழர்களை எதிர்த்து அரசெல்லாம் இந்த நீலன் வெற்றி கொண்டார் இல்லையா. இந்த நீலன் வெற்றி கொண்டார். வெற்றி கலைப்பில் தன்னோட சேனாதிபதியை ஆலி நாட்டிற்கு அரசனாக்கிட்டார். இந்த நாட்டுக்கு திருமங்கை அப்படின்ற ஊர் தலைவராகவும் இவர் இருந்தார். நீலன் பகைவர்களுக்கு காலன் போல விளங்கியதுனால பரகாலன் அப்படின்ற சிறப்பு பெயரும் இவருக்கு இருந்தது. எட்டி கம்பன் அப்படின்ற சோழ முத்தரையன் மன்னன் அளித்தான். அதனால் நீலன் என்பவரை திருமங்கை மன்னர் அப்படின்ற எல்லாரும் அழைக்க ஆரம்பிச்சுட்டான். நீலன் திருமண பருவம் அடைந்தார். அப்போ ஒரு அழகியான குமுதவல்லி அப்படிங்கிறத பார்த்தாரு. அவகிட்டேருந்து நம்ம என்ன கற்றுக்குறோம்னா, நம்ம பிள்ளை எப்படி இருக்கணும்னா 2 லட்ச ரூபா சம்பாதிக்கணும், அதையும் என்கிட்டே கொண்டு வந்து கொடுக்கணும், கார் இருக்கணும், பங்களா இருக்கணும், வயசும் ஆகக்கூடாது. ஒரு செட்டில் இடத்துக்கு ஒரு 40 வயசு ஆகணும்ல. 40 வயசில் கல்யாணம் பண்ணிக்கிற வயசா? நமக்கு சின்ன பையனா 27, 28 வயசு சின்ன பையன் வேணும். ஆனால் அந்த சின்ன பையன் இந்த சின்ன வயசுலேயே காரு, பங்களா, 2 லட்சம் சம்பளம் எல்லாம் செட்டில் ஆகிடணும்னா நீங்கள் நினச்சி பாருங்கள், அது சாத்தியமா? எல்லாராலையும் சாத்தியம் கிடையாது. ஆனால் அதெல்லாம் விட்டு தள்ளுங்க. ஆனால் இவன் என்ன கேட்குறான்னா, அழகி ஆழ்வார் போய் கேட்குறாரு, கல்யாணம் பண்ணிக்கிறேன், ஆனால் வைஷ்ணவனாக இருக்கணும், பஞ்சசம்ஸ்காரம் முதல்ல பண்ணிக்கணும்னா. பஞ்சசம்ஸ்காரம் பண்ணணுமா? எங்கே போய் பண்ணுறது? அது மட்டும் கிடையாது, 1008 வைஷ்ணவருக்கு கல்யாணம் பண்ணணும். சொல்ல, நான் பஞ்சசம்ஸ்காரம் இப்போ பண்ணிக்கிறேன், ஆனால் 1008 பேருக்கு நான் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் சாப்பாடு போடுறேன்னு சொல்லவே வாக்குக்கு என்ன கல்யாணம் ஆகிடுத்து. பஞ்சசம்ஸ்காரம் பெருமாளாக பண்ணி வச்சார் அப்படிங்கிறதும் வழக்கு இருக்குது. அதே மாதிரி 1008 பேருக்கு டெய்லி சாப்பாடு. குந்தி தின்றால் குன்றும் குறையும் அப்படின்னு சொல்கிற மாதிரி நிறைய பணக்காரர் 1008 பேருக்கு டெய்லி விற்கிற வலுவாசியில் ஒருத்தர் எக்ஸ்ட்ரா சாப்பிடல கஷ்டமாக இருக்குன்னா 1008 பேருக்கு டெய்லி சாப்பாடு போனோன்னா வைஷ்ணவர்களுக்கு எப்படி இருக்கும்? எல்லாம் வித்தாச்சு கொள்ளாச்சு, கடைசி திருடுற லெவலுக்கு அவர் போயிட்டார். அப்படி தான் எடுத்து ஒரு நாள் வழிப்பறி பண்ணும்பொழுது எல்லார்கிட்டையும் பண்ண மாட்டார், பணக்காரா கிட்ட தான் பண்ணுவார், ஏழை கிட்ட தான் அடிக்க மாட்டார். அப்போ இவர் தடுத்து ஆட்கொள்ளணும்னு நினச்சார் பெருமாள். ஏன்னா இன்றைக்குமே சாப்பாடு அப்படின்ட்டு போடும்பொழுது தன் சொந்த பழத்தில் தானே போடணும், திருட்டி எப்படி போடலாம்? பெருமாள் ஆட்கொள்ள வந்தார். அதனால் என்ன பண்ணார் பெருமாள் அப்படின்னா, தானே திருமால் தன்னோட தேவியோட, அதாவது மகாலட்சுமியோட நிறைய நகை, கழுத்து கொள்ளாத நகை, காது எல்லாமே குறையில்லாத அப்படியே வந்தார், கூட்டமாக வந்தார். திருமங்கை மன்னன் மறைஞ்சிருந்து அந்த இடத்துல வெளியே ஏன்னா அப்புறம் புது தம்பதி மாதிரி வராரு. ரொம்ப சந்தோஷம் பாஞ்சி, இதை பாருங்கள், எனக்கு நகையை கொடுத்துருங்க, இல்லைன்னா உங்களை சும்மா விட மாட்டேன், கொன்னுடுவேன் இப்படிலாம் சொல்லி நகையை தர மறுத்தால் நிஜமாக என்னோடய வாளுக்கு நீங்களாம் உயிர் போய்டுன்னு சொல்லவே ஆவாலும் நகையை நிறைய கொடுத்தா. நகையை சரி பார்த்தார். ஆனாலும் திருமால் கையில், வலது கையில் ஒரு விரலில் மட்டும் ஒரு மோதிரம், அதை கொடு அப்படின்னு கேட்டார். என்னால் முடியலன்னாரு. உன்னால் முடியலையா? அப்போ நான் கேட்டுக்கிறேன் கொடு அப்படின்னு சொல்லி அந்த மோதிரத்தை கடித்து எடுக்க முயன்றாராம். அதுக்கப்புறம் பெருமாளும் நம் கலியனோ அப்படின்னு கேட்டாராம்.
அதுக்கப்புறம் தன்னோட பணியாளனை கொண்டு திருமங்கை ஆழ்வார் அத்தனை மூட்டையாக கட்டி தூக்கவே முடியல, நகர்த்தவும் முடியல. திருமங்கை மன்னன் கோவமா, என்ன பண்ணுறீங்க, இந்த மூட்டையை தூக்க முடியல, ஏதாவது மந்திரம் போட்டுட்டியா அப்படின்ட்டு கத்துறாரு. இந்த பேர் உன்னை கொன்னுடுவேன், மந்திரத்தெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்ட்டார். பெருமாளுக்கு சிரிப்பு. ஏன்னா ரசிக்கிறார், பக்தன் இல்லையா. ஏன் பக்தன் அப்படின்னா ஒரு பெண்ணுக்காக சமாஷனம் பண்ணி எத்தனை பேருக்கு தடி ஆராதனை பண்ணியிருக்கான் இல்லையா. தடி ஆராதனை அப்படின்னா அதித்தி ஆராதனைன்னு அர்த்தம். அத்தனை பேருக்கு போட்டிருக்காரு இல்லையா. ஸோ பெருமாளுக்கு பிடிச்ச வேலையை தான் இவர் செய்கிறாரு. அதனால் காது கிட்ட வா அப்படின்னு கூப்பிட்டாரு. நான் ஒரு மந்திரம் சொல்லித்தரவா, கட்ட ஊர் எடுத்துக்கினார். காது கிட்ட ஓம் நமோ நாராயணா அப்படின்னு 8 எழுத்து மந்திரத்தை உபதேசம் பண்ணார். திருமங்கை ஆழ்வாருக்கு அதை காதலை கேட்ட உடனே தன்னோட கண்ணு திறந்துருது. கண்டு கொண்டேன் அந்த சந்தோஷம். லக்ஷ்மியும் பார்த்துட்டா. அவ்வளோதான், மனசுக்குள்ளே ஏதோ பண்ண ஆரம்பிச்சு. இதுக்கு தான் வீடு பெரிய நிகழ்ச்சியாக இப்போ கூட அந்த அந்த இடத்துல நடத்தி காட்டுவா. அந்த உற்சவங்கள்லாம் நடக்கும். அவ்வளோதான், நம்ம மன்னனுக்கு ஞான தெளிவு ஏற்பட்டு போச்சு. அப்போ தான் பாட ஆரம்பிக்கிறார். வாடினேன் மனத்தார் பெருந்துயர் இடும்பையர் பிறந்து கூடினேன் கூடி இளையவர் தம்மோடு அவர்த்தரம் கலவியே கருதி ஓடினேன் உய்யவதோ ஒரு பொருளால் உணர்வின்னும் பெரும்பதம் தெரிந்து நாடி நான் கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் நாமம் அப்படின்ட்டு தொடர்ந்து 10 பாசுரத்தை பாடியிருக்கார். நிறைய பாசுரம் பாடியிருக்கார் அவர். அது மட்டும் இல்லாத இவரோட பணி, கோவில் பணி கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. இவர் இந்த கும்பகோணம் சாரங்கபாணி கோவிலில் தெற்கு சுவரில் உள்ள ஆழ்வார்களே அதிகமான 87 ஸ்தலங்களுக்கு அவர் போயிருக்காரு. தமிழ் பாடல்கள் பாடி மங்களாசாசனம்லாம் செஞ்சுருக்காரு. திருவரங்கத்திலிருந்து பல கட்டிட பணிகள்லாம் செஞ்சார். இவற்றையெல்லாம் கோவில் ஒழுகு அப்படின்ற புக்கில் டாக்டர் ஹரிராம் அப்படின்றவர் எழுதியிருக்காரு. இந்த கட்டடங்கள் மதில்கள், நேர்களஞ்சியம், சமையற்கூடம், படித்துறை எல்லாத்துலேயும் அதை தெரிவிச்சிருக்காரு. திருவரங்கத்தில் 4ஆம் திருவிதியில் திருச்சுற்று மற்றும் கோபுரங்களையும் அவர் கட்டியிருக்காரு, அதாவது பிராகாரம். இந்த கோவிலில் 4ஆம் இந்த பிராகாரத்தில் வடக்கு பகுதியில் காந்தார புஷ்கரணி அப்படின்ற ஒரு வட்ட வடிவ குளம் இருக்குது. அது புஷ்கரணி, காந்தார புஷ்கரணி சொல்லுவோம். அது ஆலிநாடான் வீதியில் வடக்கு பகுதியில் திருநடை மாளிகை அங்கே அமைச்சார். வடக்கு கோபுரத்தில் அழகிய சிவபெருமான் கோவிலும் விமானமும் திருப்பன்பாரம், திருக்கொட்டாரம் அப்படின்லாம் கட்டி முடித்தார். இந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம். இதை தவிர நாகப்பட்டினத்திலிருந்து தங்கபுத்தர் சிலையாக ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்தார். ஏன்னா அதுக்கெல்லாம் பயங்கர கேல்குலேஷன் தேவை. அப்படிலாம் எடுத்து அதனால் இங்கே 5ஆம் சுற்றில் முத்தரசன் குருடு அப்படின்ற 1000 மண்டபத்தை கட்டி, 2வது சுற்றில் தபோலோகம் அப்படின்ற அழகி கிளி மண்டபத்தை கட்டினாராம். திருமாமணி மண்டபம், 100 மண்டபம், 4வது சுற்றில் தெற்கு வடிவத்து கோபுரங்கள், அந்த கொள்ளிடத்தில் தென்கரையில் தசாவதார கோவில், அந்த கர்ப்பகிரகத்தில் 18 சிலைகளில் அமைச்சார். தனக்கென்ன ஒரு கோவிலையும் கட்டினார். அவருக்குன்னு ஒரு கோவிலையும் கட்டிட்டார். கொள்ளிடக்கரையில் இறந்தவருக்கு பரமபதம் அடைய நிலம் வாங்கி மண்டபம் கட்டினாராம். இந்த படித்துறை திருமங்கை மன்னன் படித்துறை அப்படின்னு கூப்பிடுறது. அது மட்டுமல்ல, திருவரங்கத்தில் மேட்டு அழகிய சிங்கர் அப்படின்ற சன்னதியும் இருக்குது. உத்தமர் கோவில் மதில் கட்டினார். கலியுக ராமன் அப்படின்றவர் திருமங்கை ஆழ்வார் பெயரில் மடம் அப்படின்றவரையும் ஏற்படுத்தியிருக்கார். கலியுக ராமன் அப்படின்றவர். கும்பகோணத்தில் 6ஆவது பெருமாளுக்கு சித்திரை தேர் கொடுத்தாரு. இதை அவரே மங்களாசாசனமும் செய்தார். அரங்கநாதன் கருவறை, விமானத்துக்கு தங்கத்தகடு இவர் தான் அமைச்சார். திருவரங்கம் அரங்கநாதன் திருமங்கை ஆழ்வாருக்கு காட்சி அளித்தார். தீர்த்தம், மாலை, பரிவட்டம் எல்லாத்தையும் கொடுத்து மறைச்சிட்டாராம். பண்ண மாட்டாரா? எவ்வளோ பண்ணியிருக்கார் பெருமாளுக்கு. இப்போ ஏற்பட்ட இன்னும் சொல்லிட்டு போகலாம். இவர் இந்த இறைப்பணிக்கே நிறைய பண்ணியிருக்கார். 108 திவ்ய தேசம் சொல்கிறோமே, இவர் போகாத திவ்ய தேசமே இல்லை. இவர் மங்களாசாசனம் செய்யாததே கிடையாது. இந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம் இவரை பற்றி. அப்புறம் இவரோட சீடர்கள் அப்படின்னு பார்த்தா நிச்சயமாக இருக்கும். திருமங்கை ஆழ்வாரோட கலியன் அப்படின்னு பேர்னு சொன்னோமே, இந்த சீடர்களுக்கு பரக்கால சீடர்கள் அப்படின்னு சொல்லுவா. பெரும்பாலும் முக்கியமாக இந்த ஆழ்வார்களோட மைத்துனர் இளையாழ்வார் அந்த மாதிரி திருமேல் நீர்மேல் நடப்பான், தாழ் ஊதுவான், தோலா வழக்கன், நிழலில் மறைவான், உயர தொங்குவான் அப்படின்லாம் இருக்கா. என்ன அர்த்தம் அப்படின்னா,
ஒருத்தன் வந்து நீர் மேலே நடப்பான். அதாவது என்ன திருடிட்டு வந்து, ஏன்னா இவாலாம் பக்கபலமாக அந்த அந்த கால திருட்டு தொழிலுக்கு இவன் அமிச்சா என்ன வெள்ளத்தில் கூட அவன் தனியாக நடந்து போடுவான். வெள்ளம் மற்ற பேர்லாம் பின்னாடி வருவான்லாம் போயிடுவா. ஆனால் இவன் ஒன்றும் போக மாட்டான், தள்ளியில் நடந்து போவாரான். அவர் தாள் ஊதுவான், தோளா வழக்கன் அப்படின்னா இவங்கிட்ட ஒன்றும் பேசி ஜெயிக்க முடியாது. நிழலில் மறைவான், அப்படியே நிழலை பிடிச்சி அப்படியே எழுத்துருவானா. அந்த சுந்தர காண்டத்தில் வந்து ஒன்று இருக்கும், ஒரு இசை அப்படி இம்மிகைன்ற ராட்சசி வந்து அனுமானே பறக்க விடாத நிழலை பிடிச்சி இழுக்கும். அந்த மாதிரிலாம் அவன் பண்ணுவாரான். நிழலில் மறைவான், உயர தொங்குவான், விட்டுக்கிட்டுன்னு மரத்து மேலே ஏறிடுவானா ஒரு நிமிஷத்தில். இந்த மாதிரிலாம் சீடர்கள் இருக்கான். நான் பாருங்கள், இவர் வந்து பெரிய திருமொழி, திருநெடு தாண்டகம் இதெல்லாம் வந்து இவர்கள்லாம் கொண்டு சேர்த்தார்கள். இந்த ஆழ்வார்கள் பக்தர்கள் தான். இந்த மாதிரி இவரோட ஆழ்வார்களோட இவரோட குருமார்கள் யாருன்னு கேட்டால் விஸ்வக்சேனரே குரு. நிறையூர் நம்பி அவர் தான் இவருக்கு வந்து சௌரிராஜ பெருமாள், திருக்கண்ணபுரம் சௌரிராஜ பெருமாள் இவர் தான் வந்து சமாஷனம் செய்ய வச்சார் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். இந்த மாதிரி நிறைய சொல்லலாம். இந்த திருமங்கை ஆழ்வார் வந்து பக்தியில் ரொம்ப ஆழ்ந்தவர்னு பார்த்தோம். மொத்தம் வந்து அவர் 1253 பாசுரங்களில் பாடியிருக்கார். அவற்றுள்ள ரொம்ப பெரிய திருமொழி அப்படிங்கிறது 1084. திருக்குறுதாண்டகம், திருநெடுந்தாண்டகம், திருமடல், பெரிய திருமடல் அப்படின்ற ரொம்ப முக்கியம். இதில் அந்த வாடினேன் அப்படிங்கிறது ரொம்ப மனசு உருக வைக்கும் ஒரு பாசுரமாக பார்க்கப்படுறது. இதையும் தவிர திருமங்கையாழ்வார் 88 திவ்ய தேசங்களில் பாடியிருக்கார். திருநெடுந்தாண்டகம் மற்றும் திருக்குறுதாண்டகம் மூலம் இறைவனோட புகழையும் திருமாலின் அடியவர்களின் நிலைப்பாட்டிலையும் பாடியிருக்கார். இவரோட பாசுரங்கள் வந்து வேதம் செய்த மாறன் அப்படின்று போற்றப்படும். அதாவது இவர்கள் நம்மாழ்வாரோட திருமொழிக்கு இணையாக கருதப்படுறது அப்படிங்கிறதும் பார்க்கலாம். இந்த திருமங்கை ஆழ்வார் வந்து பக்தியை ரொம்ப ஆழ்ந்தவர்னு பார்த்தோம். மொத்தம் வந்து அவர் 1253 பாசுரங்களில் பாடியிருக்கார். அவற்றுள்ள ரொம்ப பெரிய திருமொழி அப்படிங்கிறது 1084. திருக்குறுதாண்டகம், திருநெடுந்தாண்டகம், திருமடல், பெரிய திருமடல் அப்படின்ற ரொம்ப முக்கியம். இதில் அந்த வாடினேன் அப்படிங்கிறது ரொம்ப மனசு உருக வைக்கும் ஒரு பாசுரமாக பார்க்கப்படுறது. இதையும் தவிர திருமங்கையாழ்வார் 88 திவ்ய தேசங்களில் பாடியிருக்கார். திருநெடுந்தாண்டகம் மற்றும் திருக்குறுதாண்டகம் மூலம் இறைவனோட புகழையும் திருமாலின் அடியவர்களின் நிலைப்பாட்டிலையும் பாடியிருக்கார். இவரோட பாசுரங்கள் வந்து வேதம் செய்த மாறன் அப்படின்று போற்றப்படும். அதாவது இவர்கள் நம்மாழ்வாரோட திருமொழிக்கு இணையாக கருதப்படுறது அப்படிங்கிறதும் பார்க்கலாம். அதான் இந்த பெண் பிள்ளை சொல்கிறா, இப்பேற்பட்ட அந்த திருமங்கை ஆழ்வார் மாதிரி நான் அந்த பக்தியில் சாப்பாடு போடணும், அடியவர்களுக்கு சாப்பாடு போடணும் அப்படின்ட்டு வழிப்பறை கூட பண்ணி அது எடுக்க முடியலேன்னு கடிச்சு, அதனால் அவன் மனசை கவர்ந்து அந்த அக்ஷாட்சர மந்திரத்தை கேட்டு நான் பெரிய உய்வை அடைஞ்சிட்டேனா இல்லையே, நான் ஒரு மொசை பழுக்க, நான் மரப்பில் இருந்தா என்ன, வயலில் இருந்தா என்ன அப்படின்ட்டான் நம்ம பெண் பிள்ளை சொல்கிறா. இதை கேட்டு வழக்கம் போல் ராமானுஜர் வாயடைச்சிட்டு போயிட்டார். ஏன்னா நிறைய பிடிக்கும் திருமங்கையாழ்வாரோட பாசுரத்தை நம்ம சுவாமிக்கு. அதுதான் சொல்கிறோம் பாருங்கள், இதே தான் சொல்கிறோம். எந்த புத்தில் எந்த பாம்பு, யாரையும் நம்ம இலக்காரமே பண்ணக்கூடாது. இவளுக்கு என்ன தெரியும், இவன் என்ன செஞ்சிடுவான் அப்படிலாம் சொல்லவே கூடாது. பகவான் அப்படிங்கிறவன் நம்மளை ஆட்டி வைக்கிறான். அவன் என்றைக்கு நமக்கு நல்லது பண்ணுவானோ அன்றைக்கி நமக்கு எல்லாமே நல்லதாக தான் நடக்கும். அதனால் யாரையும் நம்ம இலக்காரமாக நினைக்கவே கூடாது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஜெய் ஸ்ரீமன் நாராயணா, ஜெய் ஸ்ரீமன் நாராயணா. வழக்கம் போல் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒன்று தான் பண்ணணும். என்ன பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணணும். அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ண வைக்கணும். இதை ஏன் பண்ண வைக்கணும் அப்படின்னா, இது ஒரு ஆன்மீக சேனல். தானாக வந்து யாரும் அப்படியே மிச்ச சேனல்கள் மாதிரி இது என்ன பரபரப்பாக இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் இல்லை. பகவானை பற்றி, ஆழ்வாரை பற்றி, ஆச்சாரியனை பற்றி தான் இதில் ருச்சி இருக்கிறவ மட்டும்தான் பார்ப்பா இல்லையா. இந்த மாதிரி உங்களுக்கு தெரியும், உங்கள் குடும்பத்தில் யார் யாருக்கெல்லாம் இது பிடிக்கும்னு அனுப்பிச்சி வைங்க, சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க. இந்த சேனல்லையும் நல்ல ஒரு இந்த பக்தி சேனல்லையும் நிறைய பேர் பாப்பா அப்படிங்கிறத உங்களை மாதிரி அடியவர்கள் தான் மட்டும்தான் இதை நிரூபிக்க முடியும் இல்லையா. ஜெய் ஸ்ரீமன் நாராயணா, ஜெய் ஸ்ரீமன் நாராயணா.